ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சமசங்கு கெம்தேச்சந்தி எம்தேச கொசத்தாந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து காளான் குழம்பு தான் செய்ய போகிறோம். மாமியார் செய்ய போகிறாங்க, இன்றைக்கி சூப்பராக செய்ய போகிறாங்க. அதுவும் இல்லாமல் நேற்று வந்து ஒரு சிஸ்டருக்கு வந்து நான் வந்து விஷ் பண்ணல. சாரி சிஸ்டர், உண்மையாகவே நான் மறந்துட்டேன். ரியலி சாரி, ரொம்ப ரொம்ப சாரி. ஓகே, எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு சொல்ல போகிறோம். இன்றைக்கி மார்னிங் வந்து நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டீ வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து டீ ஊற்றி தான் ப்ரெட்டை வச்சு சாப்பிட்லாம். நேற்று வந்து ப்ரெட் வாங்கிட்டு இருந்தேன். ப்ரெட் வாங்கும்போது டீ வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இன்றைக்கி டீ வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், குட்டி பையன் தானே ஐடியாலும் போயிட்டான், கிளம்பிட்டான். அவன் வந்து என்னென்ன சேட்டைகள் எல்லாமே செய்ய போகிறான்னு நீங்களே பாருங்கள். செம்ம சேட்டை. நேற்று போட்டதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய வந்து இது பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். இங்கே பாருங்கள் எப்படி துணி போட்டிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே பாய். நான் விளையாட போகிறேன். ஓகே, வாங்க வந்து டீ குடிக்கலாம். காலையிலே டீ குடிக்க போகிறோம். நாங்கள் வந்து இங்கே வந்து கிண்ணத்தில் தான் வந்து குடிப்போம், எவ்வளோ தான் கிளாஸ் இருந்தாலுமே. ஏன்னா இங்கே அப்படி பழகிட்டாங்க. நம்ம எவ்வளோ தான் கிளாஸ் எடுத்து கொடுத்தாலும் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து ஒரு விஷயத்த என்னால் மாற்ற முடியல. பட் இதில் குடித்தாலும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து ப்ரெட் தொட்டுட்டு நான் ஊற்றிட்டு பார்க்கலாம். எல்லாம் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இதை தான் ப்ரெட்டு. கோரமச்சு பாருங்கள், 2 பேருக்கும் சேர்த்து நான் ஊற்றிட்டேன். இங்கே பாருங்கள் எப்படி டான்ஸ் ஆடுறாங்க. ஓகே, நாங்கள் வந்து டீ குடிக்க போகிறோம். எல்லோரும் வாங்க டீ குடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து காளான் குழம்பு தான். இங்கே பாருங்கள் குட்டி பையன். ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே பாருங்கள், இந்த காளான் வந்து எப்படி மாமியார் வந்து க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீ இந்த அளவுக்கெல்லாம் தமிழ் பேசாத, சரியா? கேட்குதுங்களா? இங்கே பாருங்க, அவன் காட்டுறானா. இங்கே பாருங்களேன், இங்கே வந்து காளான் வந்து ஐயோ இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்து காளான் இருக்குது. அது ப்ரௌன் கலரில் வந்து உள்ளே இருக்குது பாருங்கள். ஆனால் இது இங்கே சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல. அதுவும் இல்லாமல் மொட்டு வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும். மொட்டு வந்து நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். எப்படிங்க, இது உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் இது பெருசானால் தான் இந்த மாதிரி கலரில் ஆகிடுது. பாருங்கள், இதுதான் மொட்டு. இது கீழே எல்லாமே இந்த மாதிரி வரும். இதெல்லாமே பிரித்து போடுவாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அவன் வீடியோ பண்ணுறானா? உனக்கு தமிழ் தெரியுமா? நான் உன்னை கேட்டேன். அடேங்கப்பா. சாப்பிட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாரும் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அப்பா அங்கே நிற்கிறாரு. இங்கே பாருங்க என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, அப்பாவை அடிக்க போகிறான். அப்பாவை அடிப்பாங்களா? ஏய் பாருங்க, பூஜை திரும்பிட்டு போகிறான். இங்கே பாருங்க, ஸ்கேலை நான் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? அங்கே பாருங்க எப்படி போய் அடிக்கிறான்னு. அப்பா இப்போ தான் வேலை பார்த்துட்டு வந்துட்டாங்க. அடிப்பாங்களா? ଆମ ଘରକୁ ଆଉ ଆସିବେନି ନା? ଏମିତି କହନ୍ତି ଆମ ଜେଜେଟି. அப்பா வந்து நம்ம வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. சாரி கேட்குறான் பார்த்தீங்களா? ஓகே, இதெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இவனோட சேட்டை தான் அதிகமாக இருக்குது இங்கே. பாருங்க, இங்கே பாருங்க எப்படி எல்லாமே மாமியாரை டார்ச்சர் பண்ணுறான்னு. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இதுதான் வந்து மொட்டாக இருக்கிறது. இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாங்கன்னு. அதுக்குள்ளே மேலே வந்து ஒரு லேயர் இருக்கும் பாருங்கள். மேலே ஒரு லேயர் இருக்கிறது அதை தூக்கி போட்டுருவாங்க. அதை சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. இன்றைக்கி காளான் குழம்பு.
இன்றைக்கி மாமியார் தான் செய்ய போகிறாங்க. செம்மையாக இருக்க போகுது. ஆனால் இன்னுமே கரண்ட் வரல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவன் என்கிட்ட எப்படி சண்டை போடுவான்னு நீங்களே பாருங்கள். எவ்வளோ அழகாக பண்ணுவான் பாருங்கள். மொத்த கோண கோயில் ಇದು ಮೊತ್ತೆ ಕೋಣ ಕೊಯ್ಲು ಮೂಕೆತ್ತಲು ದುಷ್ಟ ಇಲ್ಲಿ ଶୁଣୁ ସତ କହିଲେ ମହାପାପ ନା ମିଛ କହିଲେ ମହାପାପ। ସତ କହିଲେ ଜଗନ୍ନାଥ। ଆଉ ମିଛ କହିବୁ? ସତ କହିବୁ? ମୁଁ ସତ କହୁଛି ବା, ମୁଁ ମିଛ କୁହେନି। ନା ମୋତେ ଭଲ ଲାଗେନି। இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு மஞ்சள் போட்டிருக்காங்க பாருங்க. நல்லா இந்த மாதிரி ஊற வச்சிட்டோம்னா அதில் இருக்கிற பாக்டீரியா அந்த மாதிரி பூச்சி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இதாகிடும், செத்துரும். நல்லா ஊற வைக்கணும். கெட்ட சமயம் போட்டு போட்டால் சமைக்கும் போது வந்து அரை மணி நேரம் கழிச்சு அதை நல்லா புழிஞ்சு விடுவாங்க. அதனால அங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இங்கே ஒடிசாவில் வந்து இந்த மாதிரி கையை போட்டு இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு விடுவாங்க. இப்படி பிசைஞ்சிட்டா எல்லாமே போடும். இங்கே தான் இப்படி தான் செய்வாங்க. தமிழ்நாட்டில் எப்படி செய்கிறாங்கன்னு கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்களா? எனக்கு காளான்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வந்து காளான் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட தக்காளி, பட்டை, கிராம்பு அதெல்லாமே எடுத்து வைக்கணும். இன்னும் எடுத்து வைக்கல. அங்கே சமைக்கும்போது நான் உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி மாமியார் சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இன்றைக்கி அடுப்பில் தான் செய்ய போகிறோம். கடுகு எண்ணெய் போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு போட போகிறாங்க. ஒட்டிக்கா பாருங்க எப்படி ஒருத்தர் சொல்லிட்டு தண்ணியோட இருக்குல்ல, அதனாலதான். எப்படி அடுப்பு எரியுதுன்னு பாருங்க. இன்னைக்குன்னு பார்த்து சூப்பரா எரிஞ்சிட்டு இருக்கு. பயமா இருக்கு பாருங்க. கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இதை வந்து நல்லா இதாகிட்டும். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஓகேங்களா? एबार उन्हें लगी मैं பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமாகவே இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மாமியார் எடுத்துகிட்ருக்காங்க.
அடுப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இது பண்ணுது. நாக்கிச்சு போய் வேண்டியதா. இப்போ பாருங்கள், நம்ம வந்து காளானை போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. எண்ணெயில் தான் நம்ம ஃப்ரை பண்ணுவீங்க. தமிழ்நாட்டில் வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ண மாட்டாங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அது புளியாமல் தான், என் வீட்டில் பண்ணும்போது புளியாமல் தான் பண்ணுவாங்க. பட் இங்கே நல்லா புளிஞ்சு தான் பண்ணுறாங்க பாருங்கள். இது ஃப்ரை பண்ணணுன்னா ஃபுல்லாக கம்மியாகிடும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் தான் கேமராமேன். இன்றைக்கி மாமியார் தான் குக்கிங் பண்ணுறதுக்கு. சூப்பராக பண்ணுவாங்க மாமியார். சரி, இது ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்து தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க பார்த்தீங்களா? அப்படியே எங்கள் அப்பா இது வந்து கம்மியாகிடுச்சு பாருங்களேன். எவ்வளோ இருந்துச்சு, 1 kg வாங்கிட்டு வந்தோம். அதான் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு. ஃபுல்லாக நல்லா ஃப்ரை ஆகட்டும், பார்க்கலாம். இங்கே பாருங்க, மாமியார் கம்மியாயிடும்னு சொல்லிட்டு அப்படியே இறக்கணும்னு நினச்சாங்க. ஸ்மெல் பார்க்கும்போது அதோட பச்சை வாசனை அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருக்காங்க. எப்படி இது பண்ணுறாங்கன்னு சூடாக இருக்குது, இப்படி எடுக்கிறாங்க பாக்கே மம்மி. அப்படியே எங்கள் அப்பா கடுகு எண்ணெய் தான் ஊற்றுவாங்க. இப்போ வந்து கடுகு எண்ணெய் ஊற்ற போகிறாங்க. பாருங்கள், வெங்காயம் போட போகிறாங்க. ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நைட்டுக்கும் சேர்த்து தான் அங்கே வந்து சாப்பிட போகிறோம் இல்லையா, அதனால தான். ஃப்ரை ஆயிடுச்சுன்னு ரொம்ப கம்மியாகிடும் பாருங்கள். நல்லா கிளறி விடுறாங்க பாருங்கள். இது பக்கம் வந்து மசாலா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிட்டாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு போட்டிருக்கிறத அதை போடுறாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க பாருங்கள். என் மாமியார் சமையல் செஞ்சாங்கன்னா செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த மட்டன் குழம்பு இந்த மாதிரி ஏதாவது செய்கிறாங்கன்னா செம்மையாக செய்வாங்க. பொறுமையாக எப்போ என்ன போடணும்னு சொல்லிட்டு போடுவாங்க. இப்போ பாருங்கள், இதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அஞ்சரைப்பெட்டி, இது வந்து மிளகாத்தூள் வந்து போடுறாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போடுறாங்க. 2 ஸ்பூன். இது கொஞ்சம் காரமாக இருக்குது. காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். கலர் வரும் இதில் காஷ்மீரி மிளகாத்தூள். இப்போ வந்து இது போட்டதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து இதில் போடுவாங்க பாருங்கள். 1 ஸ்பூன் போட்டாங்க. 1 ஸ்பூனில் பார்த்து தான் போட்டாங்க. ଯେତିକି ଦରକାର ସେତିକି ପକାଉନା। ଇଏ କ'ଣ ବା? ଷ୍ଟାର ଫୁଲ। ଇଏ ଗୁଡ଼ା କାହିଁ ସେ ତା ଭିତରେ ଥାଏ। ଯାହା ଦରକାର ତମେ ପକାଅ। ஸ்டார் பூவு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பட்டை இருந்துச்சு, அதான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ନା ପକାଅ। சரி. ஸ்டார் பூ ஒன்று போட்டாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் மாமியார் வந்து இந்த மாதிரி வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தான் இப்படி போடுறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக. சரி, நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்னென்ன மசாலா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன். தக்காளி போடுறாங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து சீரக பவுடர் போடுறாங்க. சீரக பவுடர் அது மேலே எழுதி வச்சுருக்கேன் நான். சிக்கன் மசாலா வந்து சிக்கன் மசாலா போட போகிறாங்க. 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன். மாமியார் மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்க.
இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகிட்டே இருக்குது அடுப்பு. இன்றைக்கின்னு பார்த்து நல்லா தகன்னு இருந்து. அதுக்கப்புறம் இது வந்து மட்டன் மசாலா, இதுவும் 1.5 ஸ்பூன் போடுறாங்க. இது வந்து கரம் மசாலா ஐட்டா, கொரி மசாலா ஐட்டா, கொரி மசாலா. இது வந்து தனியா மசாலா நை. இது வந்து தனியா மசாலா. இதுவும் 2.5 ஸ்பூன் எல்லாமே போட்டாச்சு. கரம் மசாலா இறக்குனதுக்கப்புறம் போடுவோம். ஓகே, இதை நல்லா வந்து இப்படி கிளறி விடணும். மசாலா வந்து ரொம்ப நேரம் வந்து மாமியார் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதோட வாசனை வர வரைக்குமே. நல்லா வாசனையாக இருக்குது இப்போவே. இது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மசாலா வந்து நல்லா இது பண்ணிட்டாங்க. இப்போ வந்து காளான் உருளைக்கிழங்கு வந்து போட போகிறாங்க. கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே. தண்ணி எந்த அளவுக்கு வருது பாருங்கள் காளான்ல. எப்படி பண்ணுறப்போ இப்போ தண்ணி கொடுக்க மாட்டாங்க, இன்னும் நல்லா இதில் வந்து இதாகணுமா. லூனா போக்கா உப்பு இன்னும் போடல. இப்போ வந்து மெந்தி இலை போடுறாங்க, வெந்தயம் இலை. ஓகே போட்டாச்சு. இப்போ வந்து ஃப்ரை பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். எங்கள் மாமியார் கையில் தான் போட்டு பழக்கம். நான் ஸ்பூனில் போடுவேன், ஆனால் எனக்கு கையில் பழக்கமே வராது. பாருங்க, இதை வந்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுவாங்க. கொதிச்சு மசாலாவிலே நல்லா கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா நல்லா ஊறுற மாதிரி ஆகிடும். உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பார்க்குறாங்க. உருளைக்கிழங்கு வேகலை. இப்போ மாமியார் தண்ணி சாப்பாட்டுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாங்க. அவுட்டிக்கணும்னா தண்ணி ஊற்றிடுறாங்க பாருங்கள். ஜெத்திக்கு பாட சத்தி இது ஆகுதியோனே அதிகமாக தண்ணி ஊற்றினா நல்லா இருக்காது. இவ்வளோவே தண்ணி போதும். கொஞ்சம் திக்காக இருந்தால் கூட நல்லா சாப்பிட்லாம். நானா உருளைக்கிழங்கு வேறு வேகலை. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டாங்க. உருளைக்கிழங்கு வேறு வேகலை. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சுட்டே இருக்குது, இன்னும் ஆகலை. கொதிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்தளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து குழம்பு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து பாருங்கள், கரம் மசாலா வந்து மேலே வந்து இந்த மாதிரி தூவி விட்டுடலாம். தூவி விட்டாச்சு. தூவி விட்டுட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, குழம்பு முடிச்சிச்சு, நம்ம வந்து போய் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகலாம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். காளான் எல்லாமே வந்து பாருங்கள், எனக்கு சரியாக ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சு, கை கால் எல்லாமே நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வந்து உங்களுக்கு சாப்பிடுங்க. பாருங்கள் எப்படி ஆடுதுன்னு சொல்லிட்டு கை. ஓகே, நான் வந்து சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்கும் காளான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் போய் சாப்பிடுங்க.
இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்றைக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் எனக்காக லைக் போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேவா எல்லாருக்கும்?